வருகிறது. அது இங்கே மேடையில் உள்ளவர்கள் பேசுவார்கள். திட்டங்கள் அலந்தேர் ஊராட்சியில் கழிவுநீர் கால்வாய்கள், சிமெண்ட் ரோடுகள் என்று எண்ணற்ற 3-4 வருட உள்ளாட்சி காலத்தில். எனவே இந்த 4 ஆண்டு சாதனைகளை நாம் அனைவரும் சிறப்பித்து தலைவர் அவர்களை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களையும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய தளபதி அவர்களே, சின்னவர் அவர்களையும் மற்றும் நம்பிக்கை MSK ராஜா அவர்களையும், இந்த நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் 4 வருடங்களாக நமது ஒன்றியத்தில் பல்வேறு பணிகளுக்கு பரிந்துரை செய்து பல்வேறு ஊராட்சிகளில் சிறப்பான பணிகள் நடைபெற்றுள்ளன. அதை ஒவ்வொரு ஊராட்சியாக கத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நான் தெரிவித்தேன். மிக்க ஒரு 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். அதற்கு நிதி போதவில்லை. மேலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் அந்த சுற்றுச்சூழலை முழுமையாக கட்டி முடிக்கப்படும் என்று இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக அவருக்கு கோரிக்கை வைத்துவிட்டு அவரையும் இந்த கூட்டத்தில் பெருமை சேர்க்க வருகை தந்துள்ள அவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்று உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்று வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தீர்கள். நான் தான் அந்த தொகுதி தேர்தல் நேரத்தில் இந்த பகுதியெல்லாம் உங்கள் வீடுகளில் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை எல்லாம் பார்த்து வாக்கு சேகரித்தோம். அந்த வகையில் நம்முடைய கழக தலைவர் 4 ஆண்டு காலத்தில் எத்தனையோ பல சாதனைகளை செய்திருக்கின்றார். ஆனால் அந்த சாதனையெல்லாம் சொல்வதற்கு இது வீடுகளாக இருந்தாலும் சரி, எண்ணற்ற சாதனைகளை திராவிட மாடல் ஆட்சி தான் நடத்தி கொண்டு வருகின்றது. பூண்டி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்பிலே நமது கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அனந்தேரியிலே ஆனந்தமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆனந்தத்தை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற விதத்திலே தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் மழை கொட்டும் மழையிலே அமர்ந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. அதற்கு உங்களுக்கு முதலிலே எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு விஷயமா, இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சி. மகளிருக்கான ஆட்சி என்பதை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தான் எங்க பார்த்தாலும் உங்களுக்கெல்லாம் உரிமை தொகைக்கெல்லாம் கல்லூரி செல்வர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மகளிர் சுய உதவி குழுக்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி உங்களுடைய பணிகளை நீங்களே செய்வதற்கு கடனை வழங்கி பழைய கடன்களை தள்ளுபடி செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. விடியல் பயணத்தை அறிவித்து நீங்கள் எல்லாம் இலவச பயணம் மேற்கொண்டு உங்களுக்கான ஒரு உரிமையை கொடுத்த அண்ணன் தளபதியாருடைய ஆட்சி உங்களுக்கான ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மழையின் காரணமாக எனது உரையை முடித்து விடைபெறுகிறேன். 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கக்கூடிய நாளில் இந்த 4 ஆண்டு இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய மைந்தர், உங்களை வரவேற்றிருப்பவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்களை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செயல்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால வாய் வார்த்தை பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அதை நிர்வாகத்து அதை சரி செய்து கொடுக்கக்கூடியவர் நம்முடைய DK சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறார். அதனால அவர் இருக்கிற பகுதியில் போய் நம்ம எதுவும் பெருசா செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை. இருந்தாலும் இந்த 4 ஆண்டு காலத்திலே நம்முடைய முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய எண்ணங்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அரசின் செயல்பாடுகள் அது மக்களை நோக்கி செல்ல வேண்டும். மக்களுக்கு அந்த அடிப்படை வசதிகள் மக்களுக்கு சென்று சேர வேண்டும். அதுதான் முதலமைச்சர்களுடைய எண்ணம். ஒவ்வொரு நாளும் சிந்தித்து இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு உண்டான மகளிர் கட்டணமில்லா பேருந்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியை பாருங்க, அதுவே அதனுடைய ஆதாரத்தை சொல்லும். அன்றைக்கு அரிசி எப்படி இருந்தது 4 ஆண்டு காலத்திற்கு முன்னால், இன்றைக்கு அரிசி எப்படி இருக்கின்றது. அதே போல கலைஞர் கனவு இல்ல திட்டம்,
இன்றைக்கு 2 ஆண்டு காலமாக குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முறையாக அதுதான் அது சரியான முறையிலே மக்களுக்கு சென்று சேர வேண்டும் எண்ணத்தோடு அந்த பணிகள். கல்வித்துறையிலே இன்னைக்கு தான் +2க்கு ரிசல்ட் வந்தது. தமிழகத்திலேயே அதிகமாக மாணவர்கள் மாணவியர்கள் அதிகமாக பர்சன்டேஜ் வந்திருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியில தான் நிறைய மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர்.